ஹாய், வெல்கம் டு வெல் ஸ்டாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி மண்டே எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற நிஃப்டியோட மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். டே டைம் ஃப்ரேமில் நம்ம வழக்கம் போல் நிஃப்டி வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷனில் தான் நம்மளுக்கு ட்ரேட் அப்படின்றது ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கும்போதே சொன்னோம், நிஃப்டி வந்து சேனலோட பாட்டமாக டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கிளியராக வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து இந்த சேனலோட பாட்டம் வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சேனலோட ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த்து டச்சு, 4 டச் அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி இதோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 3 டச் அப்படின்றது நடந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கடைசி இந்த 2 பேட்டர்னை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதோட நேம் வந்து ப்ரைஸிங் பேட்டர்ன். இது வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சைன் அப்படின்றத அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு. அப்படி டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத சொல்லுது. ஏன்னா இந்த சேனலோட பாட்டமில் நம்மளுக்கு ப்ரைஸிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றதுனால. ஸோ அடுத்து நம்ம டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணலாம், 4 hour வச்சுக்கலாம். 4 hourல வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ஒரு மரபூசு கேண்டில், இது வந்து நம்ம சிங்கிள் கேண்டில் பட்டனில் பார்த்தோம்னா ஒரு மரபூசு கேண்டில் வரும். ஸோ ஒரு பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, கிளியராக அந்த சப்போர்ட் ஏரியாக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த மரபூசு கேண்டில் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மரபூசு கேண்டிலையும் உங்களுக்கு பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ இந்த மரபூசு கேண்டில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ 4 hour டைம் ஃப்ரேமும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு மேலே போகும் அப்படின்றதான் சொல்லுது. அப்போ டே டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளுக்கு அப்சைடு தான் போகுன்றது மீன் பண்ணுது, 4 hour டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளுக்கு அப்சைடு தான் போகும்னு மீன் பண்ணுது. ஸோ அடுத்த டைம் ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், 1 hour வைக்கலாம். ஓகே, இப்போ 1 hour வச்சோம் அப்படின்னா 1 hourல கடைசி இந்த இடத்துல ஃபார்மான பேட்டர்னில் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. சரிங்களா, ஸோ இது சப்போர்ட் ஏரியா அப்படின்றதுனால இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலராக மாற்றிடுறேன். ஓகே, இது சப்போர்ட் ஏரியானால நம்ம க்ரீன் கலராக மாற்றிருக்கோம். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்றது ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த 1 hour என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்மளுக்கு பேரிஷ் லைன் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பலாம் அப்படின்றத இந்த 1 hour வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்போ டேயில் வந்து பை, 4 hourலையும் பை, 1 hourல நம்மளுக்கு ஒரு நியர்பை செல்லிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே நம்ம 50 minutes போகலாம். ஓகே, ஸோ 50 minutes போனாலும் 50 minutesம் சேம் தான். அப்போ ஆகுது, டவுன் ஆகுது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்து கிளியராக வந்து நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கு. திரும்ப மார்க்கெட் வந்து அப்பாயி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நோக்கி போகுது. ஓகே, ஸோ அடுத்து அப்படியே வந்து நம்ம 5 minutes வைக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ 5 minutes வச்சுருக்கோம். இந்த 5 minutes ரூல் படி நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கடைசி இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன். நான் ஒரு எல்லோ கலர் வச்சுக்கிறேன். இந்த பேட்டர்னோட நேம் வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் உருவாச்சு அப்படின்னா அதோட மீனிங் வந்து மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலண்டாக இருக்காங்க. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த சைடு போக போகுது அப்படின்ற டிசிஷன் வந்து இந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படின்றது சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இதோட அப் சைடை பிரேக் பண்ணுது அப்படின்னா பை சைடும், அதை டவுன் சைடை பிரேக் பண்ணுது அப்படின்னா சேல் சைடும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ இன்கேஸ் இந்த பேட்டர்னோட அப்சைடை நம்மளுக்கு பிரேக் பண்ணது நம்ம வச்சுக்கலாம். அப்போ எது வரைக்கும் போகலாம்? ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த பேட்டர்னோட ஹைலேருந்து லோ வந்து எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துட்டு அப்படியே அதை வந்து அதோட ஹையில் வைக்கிறேன். ஸோ தெரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு மண்டே வந்து என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் வந்து இந்த பேட்டர்னோட ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இதோட ஹையை வந்து பிரேக் பண்ணலாம். இதோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் போயிடும். இந்த பேட்டர்னும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து லோயஸ்டே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 22,021 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். இந்த இடம் வரைக்கும் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபிப் டூல் யூஸ் பண்ணலாம். இதோட லோவில் இருந்து இதோட ஹைக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பிளான் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போகும் அப்படின்றதான் நம்மளுக்கு ட்ரேடிங் பிளான் 1. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்துச்சுன்னா அடுத்து உங்களோட டேரெக்ஷன் வந்து பேரி சைடு இருக்கணும். ஸோ ட்ரேடிங் பிளான் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரேடிங் பிளான் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடக்கலை, ஆப்போசிட்டில் நடக்குது அப்படின்னா எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்ற சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிப்பு போட்டோம் லோலேருந்து ஹை வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ஏரியாவை நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜோன் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஏரியா வந்து 21,993லேருந்து 21,962 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணுற கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி மேலே பிரேக் பண்ணோம், இல்லை இப்படி கீழே பிரேக் பண்ணோம். ஸோ மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே வரைக்கும் போகும், இல்லை கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் போகும். அப்படி மேலே பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு போச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செல் சைடுக்கான சைன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து செல் எடுக்க பிளான் பண்ணலாம். மார்க்கெட் ஒருவேளை கீழே பிரேக் பண்ணி இங்கே வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பை சைடு வந்து ட்ரேடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பை சைடு பிளான் பண்ணலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு நிஃப்டியில் வந்து மண்டே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற ட்ரேடிங் செட்டப். நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு என்னென்ன செட்டப்ஸ் கிடைக்கி அப்படின்ற டீட்டெயில் இன்டெப்த் அனாலிசிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறான் தான் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.